அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பிரதோஷ நாயகனான நந்தி தேவரின் வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் சிவபெருமான் வசிக்கக்கூடிய கைலை மலையின் நுழைவாயிலை பாதுகாக்கக்கூடிய தெய்வம். சைவ சமயத்தோட முதல் குருன்னு சொல்லலாம். சிவனின் வாகனமாகவும் இவர் இருக்கிறார். அனைத்து சிவ ஆலயங்களிலும் சிவனுக்கு முன்னாடி நந்தி தேவரின் உருவம் அமைக்கப்பட்டிருக்கும். இவர் ஒரு சித்தர் அப்படின்னும் அறியப்படுகின்றார். ஒரு சமயம் நந்தி தேவர் கைலாயத்தில் காவல் காத்துட்டு இருக்காரு. உள்ளே பார்வதி தேவி சிவனை தியானிச்சிக்கிட்டு இருக்காங்க. வெளியே நந்தி தேவர் காவல் காத்துட்ருக்கார். சிவபார்வதியை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு பக்தன் வராரு. அவர் பேர் அடிலகன். அவர் நந்தி தேவரையும் மீறி உள்ளே போய் சிவன் பார்வதியை பார்த்து வணங்குறாரு. அந்த பக்தன் எழுப்பிய குரலால் அம்பிகை தியானம் கலைஞ்சி எழுந்திருக்கிறாங்க. நந்தியோட காவலையும் மீறி அவர் பக்தன் உள்ளே வந்ததை பார்த்ததும் நந்தி தேவர் மேலே அவங்களுக்கு கோபம் வருது. தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது எப்படி நீ உள்ளே அனுமதிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நந்தி தேவர் தங்களோட பக்தன்றதால் நான் அனுமதித்தேன், ஆனாலும் நான் செஞ்சது தவறு தான், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அங்கே சிவபெருமான் பணியிலேருந்து தன்னோட காவல் பணியிலேருந்து தவறிய நந்தியை பூலோகத்தில் மானிடராக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றார். அவர் எங்கே யாருக்கு மகனாக பிறந்தார் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். வீதஹவ்யர் அப்படின்ற ஒரு முனிவர் பல காலம் சிவனை நோக்கி தவம் புரிஞ்சிட்ருக்காரு. அதன் பலனாக அவர் உலகங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கக்கூடிய பேர் பெற்றார். ஒரு தடவை யமன் உலகத்துக்கு போகிறாரு. அப்போ அங்கே ஒரு கல்மலையை பார்க்குறார். அந்த மலையை பற்றி யமனிடம் கேட்குறாரு. அப்போ யமன் நீங்கள் ஒரு சிவனடியார்களுக்கு கல்லோடு உணவு சமைச்சு பரிமாறியிருக்கீங்க. சிவனடியாருக்கு கல்லோடு சமைச்சதால் அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ இங்கே பெரிய மலையாயிருக்கு. இதை நீங்கள் உங்களோட பிறவி முடித்து இங்கே வரும்பொழுது இந்த மலையை உங்களை சாப்பிட சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். தன்னோட தவறுக்கு முனிவர் பிராயசத்தை கேட்குறாரு. அப்போ யமன் பூ உலகத்தில் நீ பிறந்து இதே அளவு மலையை நாள்தோறும் பொடிச்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற மலை மறைஞ்சு போயிடும் அப்படின்னு யமன் சொல்கிறார். உடனே சிவபெருமான்கிட்ட போய் தான் பூலோகத்தில் போய் மகனாக பிறக்கணும், மனித பிறவி எடுக்கணும்னு வேண்டுறாரு. சிவபெருமானும் அவருக்கு அருள் செய்கிறார். எனவே அடுத்த பிறவியில் அந்த வீதஹவ்யர் முனிவர் திருவையாற்றில் அந்தனர் குலத்தில் அவதரிக்கிறார். மலை ஒன்றை தேடி கண்டுபிடிச்சி அதனோட கல்லை பொடியாக்கி அதைத்தான் தினமும் சாப்பிட்டுட்டு வர்றாரு. அதனால் அவரை எல்லாரும் சிலாதர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சிலாதர் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்துட்டு வர்றாரு. அதனால் அவரோட முன்னோர்கள் நரகத்தில் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை அறிந்த சிலாதர் ஒரு நங்கை நல்லால் மனம் புரிந்து கொள்கின்றார். வெகு நாட்களாக அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஒரு நாள் சப்த ரிஷிகள் அவரோட ஆசிரமத்துக்கு வராங்க. சிலாத முனிவரும் வரவேற்று தன்னோட ஆசிரமத்தில் உணவு உண்ணுமாறு கேட்டுக்கிறாரு. ஆனால் அவர்கள் குழந்தை பேர் இல்லாத இடத்துல நாங்கள் உணவு உண்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டு போயிடுறாங்க. இதனால் ரொம்ப மனம் வருந்திய சிலாத முனிவரும் அவரோட மனைவியும் திருவையாற்றில் நீராடி பஞ்சேஸ்வர விரதம் இருக்காங்க. அப்போது அவர் சிவபெருமான் தோன்றி ஸ்ரீசைலம் சென்று அங்கு யாகம் நடத்துமாறு அறிவுரை சொல்கிறாரு. சிவபெருமானோட ஆலோசனைப்படி ஸ்ரீசைலத்துக்கு போய் புத்திரகாமஸ்ரீ யாகம் செஞ்சார். எல்லா முனிவர்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றார். இந்த சமயத்தில் தான் சிவன் நந்திக்கு சாபம் கொடுத்துருந்தார். அவர் நந்தீஸ்வரை ஒரு பெட்டியில் வச்சு பூலோகத்தில் அந்த சிலாதர் யாகம் செய்கிற பூமியில் புதைச்சி வைக்கிறார். சிலாதர் யாக பூமியை கலப்பையால் விழும்பொழுது அந்த பெட்டி அவருக்கு கிடைக்கிது. பெட்டிக்குள்ளே காளையோட முகமும் மனித உடலோடும் கூடிய ஒரு குழந்தை இருக்கிறத முனிவர் பார்க்குறாரு. தனக்கு குழந்தை கிடைச்சதை எண்ணி சந்தோஷப்பட்டவர், இறைவா, பிள்ளை இல்லாத எனக்கு ஒரு நல்ல குழந்தையை நீ தந்திருக்க கூடாதா? காளை முகம் கொண்ட குழந்தையை ஊரார் எப்படி ஏற்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடி கேட்குறார் சிவன்கிட்ட. அப்போது சிவன் வந்திருப்பவன் வேறு யாரோ அல்ல, என்னோட காவலன் நந்தீசன் தான். அவனுக்கு அழகான முகத்தை தர்றேன், ஆனால் அவனது ஆயுள் காலம் பூலோகத்தில் 12 ஆண்டுகள் மட்டும்தான். அவன் ஒரு சாபத்தால் உன்கிட்ட மகனாக வந்திருக்கிறான், அவனை வளர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறார். சிலாதரும் அவரோட மனைவியும் குழந்தையை பேணி பாதுகாத்து வளர்த்துட்டு வர்றாங்க. அந்த குழந்தை சிவலோக பிள்ளை அப்படின்றதால அவனை பார்த்த உடனே பலருக்கு நோய் நீங்குது. நந்தி தேவரை பெற்றோர்கள் ஜபேஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சு கொண்டாடுறாங்க. இவர் சிலாதரின் புதல்வர் அப்படின்றதால சைலாதி அப்படின்னும் மக்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க.
இந்த நிலையில் ஜபேஸ்வரரோட 7ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா வந்து கோலாகலமாக கொண்டாடுறாங்க. அப்போ தேவர்கள் வந்து அங்கே வர்றதுக்கு தயங்கி நிற்கிறாங்க. அதை பார்த்தோன்னே சிலாதர்கள் வந்து என் மகனை வந்து ஆசிர்வதியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்போ வந்து உன்னோட மகன் வந்து குறைந்த ஆயுள் உடையவன், அதுதான் எங்களுக்கு உறுத்தலாக இருக்குது அப்படின்னு தேவர்கள் சொல்கிறாங்க. ஜபேஸ்வரன் வந்து அதுக்கெல்லாம் பயப்படல. நான் வந்து மகாதேவனை ஆராதித்து நான் நீண்ட ஆயுளை பெறுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு தன்னோட தாய் தந்தையை தேற்றுறார். அதே மாதிரி சிவனை நோக்கி தவம் இருந்து வேண்டும் பல வரங்களை பெறாரு. நந்தி தேவர் வந்து அனைத்து சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெறாரு. மன வாழ்க்கையை ஏற்கக்கூடிய பருவம் வந்ததும் நந்தீசருக்கு மனம் செய்து வைக்க அவங்க பெற்றோர் தீர்மானிக்கிறாங்க. திருவையாறில் இருக்கிற வியாக்ரபாதரின் புதல்வி சிஎம் பிரபையை வந்து இந்த திருநந்தி தேவருக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்க. சதுரகுரியில் சிவன் சன்னதிக்கு முன்பாக ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்துட்டு வர்றாரு. அவர் பல நூல்களில் வைத்திய காவியம், காலை ஞான சூத்திரம், நிகண்டு, கருக்கிடை, சம்வாதம், ஞான சூத்திரம் ஆகியவை வந்து பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. நந்தி தேவனை வழிபாடு செய்பவர்களுக்கு சிறந்த பக்தியும் நற்குணங்களையும் உடைய குழந்தை செல்வங்கள் கிடைக்கும். சகல காரிய சித்தியும், உயர்ந்த பதவிகளும், நல்ல எண்ணங்களும், நல்லொழுக்கமும் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக முக்தி என்னும் வீடு பெற்றையும் அவர்கள் அடைவார்கள். நந்தி தேவரின் திருமணத்தை காண்பவர்களுக்கு தடைப்பட்ட திருமணங்கள் நிறைவேறும் என்பது முக்கியமான செய்தி. பொதுவாக கோயில்களில் மூலவர் உபதெய்வங்களுக்கு தான் திருக்கல்யாண வைபவம் நடக்கும். ஆனால் சிவபெருமானின் வாகனமான நந்தி தேவருக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறக்கூடிய ஒரே திருத்தலம் மயிலாடுதுறை மாவட்டம் திருமழப்பாடியில் இருக்கிற வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலில் தான். தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான இந்த கோயிலில் வருஷந்தோறும் பங்குனி மாதம் புனர்பூசம் நட்சத்திர தினத்தில் நந்தி திருமண விழா கோலாகலமாக கொண்டாடப்படுது. இந்த நந்தி திருமண விழாவில் கலந்துக்கிட்டாக்க திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் அப்படின்றது ஐதீகம். அதை போலவே நந்தி தேவர் பிறந்த ஊரான திருவையாறுக்கு அருகில் உள்ள அந்தணர்குறிச்சியில் நந்தி தேவர் பிறப்பு விழாவும் இப்பொழுது வரைக்கும் சிறப்பாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருது. பிரதோஷ வேளையில், அதாவது மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த நந்தி தேவர் சிவ தியானத்தில் ஈடுபடுவார். அப்போ பக்தர்கள் பலரும் அவரோட சேர்ந்து சிவ தியானம் செய்யலாம். பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரோட நெற்றியில் சிவன் தரிசனம் அளிக்கிறாரு. அதனால் முதல்ல வாசலில் இருக்கக்கூடிய நந்திக்கு தான் முதல் மரியாதை செய்யப்படுது. இந்த பிரதோஷ தினத்தன்னைக்கு நந்தீஸ்வரோட கதையை படிக்கிறவங்களுக்கு பூமியில் வாழும் காலம் வரைக்கும் செல்வ செழிப்பும் வாழ்வுக்கு பிறகு மறுபிறப்பும் இல்லை என்பது ஐதீகம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.